शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्मात् सर्वमिदं प्रपञ्चरचितं माया जगज्जायते, यस्मिन् तिष्ठति यास्ति चास्तसमये कल्पानुकल्पे पुनः। यं ध्यात्वा मुनयः प्रपञ्चरहितं विन्दन्ति मोक्षध्रुवं तं वन्दे पुरुषोत्तमाख्यममलं नित्यं विभुं निश्चलम्। मुक्ताविद्रुमहेमनीलधवलच्छायै मुखैस्त्रीक्षणैः युक्तामिन्दुकलां निबद्धमकुटां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्री वरदाभयाङ्कुशकशाः शुभ्रं कपालं गदां शङ्खं चक्रमदारविन्दयुगलं हस्तैः वहन्तीं भजे எல்லாருக்கும் நமஸ்காரம். வேதமாதா காயத்ரி தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் இன்றைக்கு நம்மளுடைய சத்சங்கம் நடக்கிறது. தொடர்ந்து 13வது நாளாக. நேற்றைக்கு புராணத்தில் இருக்கக்கூடிய கதைகள்லாம் சொல்லி புராணத்தை சங்கிரகமாக பூர்ணமாக முடித்திருக்கிறோம். சங்கிரகமாகத்தான் முடிச்சிருக்கோம். அதை நேற்றைக்கே நான் முடிக்கிற இடத்துலையே சொல்லியிருக்கேன். இன்றைக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு புக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ரோலாக், எபிலாக் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஒரு புஸ்தகத்துக்கு, அதுபோல இது ஒரு அனக்ஷர் மாதிரி காயத்ரியை பற்றி நாம் சிந்தனை பண்ணி கொண்டே இருப்பதால் அதற்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை சேர்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை இங்கே சேகரித்து தருகிறோம். ஏன்னா ஜபத்துக்கு முன்னாடி காயத்ரி கவச்சம் பாராயணம் பண்ணணும், அதுக்கப்புறம் காயத்ரி ஹிருதயம் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதாக ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ காயத்ரி கவச்சம்னா என்ன, காயத்ரி ஹிருதயம்னா என்ன, காயத்ரி உபனிஷத்னா என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இருக்கிறதுனால அந்த கேள்விகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்றைய இந்த சத்சங்கம், அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த காயத்ரி கவச்சம், காயத்ரி ஹிருதயம் யாருனாலும் பாராயணம் பண்ணலாம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் அதிகாரி சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா, இது யார் வேணுமானாலும் பாராயணம் பண்ணலாம். இன்னொரு சந்தேகம் நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா, இந்த தேவதா காயத்ரிகள்லாம் இருக்கு இல்லையா, சிவ காயத்ரி, விஷ்ணு காயத்ரி, கணபதி காயத்ரி, அன்னபூர்ணா காயத்ரி, இந்த மந்திரங்களை எல்லாரும் சொல்லலாமா அப்படிங்கிற சந்தேகம். புராணங்கள்ல இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்கிறதுனால யாரு வேண்டுமானாலும் இந்த மந்திரங்களை தைரியமாக தாராளமாக சொல்லலாம். ஏன்னா புராணத்தை ஏற்படுத்தி இருக்கிறதே வியாசர் சதுர்த்தாளுக்கும் ஸ்திரீகளுக்கும் கருணையினால தான் புராணங்களே ஏற்படுத்தி இருக்கிறார். மற்ற 3 பேரும் வேதத்தை அத்தியனம் பண்ணி தான் தன்னை கடத்தேற்றிக்கணும் அப்படிங்கிறத முதல்லையே சொல்லியிருக்கார். அப்போ புராணங்கள்ல இந்த மந்திரங்கள் இருக்கிறதுனால, இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்கிறதுனால தாராளமாக நாம் அந்த மந்திரங்களை சொல்லலாம். இந்த தேவதா காயத்ரி மந்திரங்களை தாராளமாக சொல்லலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. இப்போ காயத்ரி ரகசிய உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 2-3 உபனிஷத் இருக்கு. காயத்ரி உபனிஷத்துலயே 2-3 வெரைட்டி இருக்கு. ஆனா இது ரகசியமாக இருக்கக்கூடிய உபனிஷதம் அப்படிங்கிறதுனால இந்த ரகசிய உபனிஷதத்தை இப்பொழுது காயத்ரி மாதாவினுடைய கிருபையினால் பார்க்க போகிறோம். வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம், வேதத்தினுடைய முடிவு அப்படின்னு பொருள். ஒரு எஸ்ஏ எழுதுறோம் அப்படின்னா அந்த எஸ்ஏக்கு முடிவுரை அப்படின்னு ஒன்று எழுதுவோம். அந்த பக்கம் பக்கமாக எழுதின எஸ்ஏக்கு என்ன சாராம்சமோ அந்த சாராம்சத்தை அந்த முடிவுரையில் எழுதியிருப்போம். அப்படி வேதத்தை நம்ம எஸ்ஏ அப்படின்னு வச்சுட்டோம்னா அதற்கு முடிவாக இருக்கக்கூடியது வேதாந்தம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு கேள்வி பதில் போல அமைந்திருக்கக்கூடியது இந்த உபனிஷத பாகம். இதுல சில உபனிஷதங்கள் ரகசிய உபனிஷதங்களாக இருக்கின்றன. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காயத்ரி ரகசிய உபனிஷதம். நம்மளுடைய உபனிஷதங்கள் கேள்வி கேட்பதை என்கரேஜ் பண்றது. கேள்வி கேட்டுதான்ப்பா பதில தெரிஞ்சுக்க முடியும், தாராளமாக கேள்விகளை கேள் அப்படின்னு கேள்விகள் கேட்கறத என்கரேஜ் பண்றது. நல்ல விதமான கேள்விகளாக கன்ஸ்ட்ரக்டிவ் கொஸ்டின்ஸா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் காமிக்கிறதே ஒழிய கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நம்ம மதம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. கேள்வி கேட்கறதுனால தான் நம்மளுடைய மதம் வளர்கிறது.
எத்தனை பேர் நம்ம மதத்திற்கு ஹானி உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவளால் ஹானி உண்டு பண்ண முடியலையே. ஏன் அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் லாஜிக்கலான ஆன்சர் நம்ம மதம் மட்டும்தான் கொடுக்க முடியும், சனாதன தர்மம் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு யாரும் வேற எந்த மதஸ்தாலும் அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இந்த காயத்ரி ரகசிய உபனிஷதம் யாக்ஞவல்கியருக்கும் பிரம்மாவிற்குமான சம்பாஷணையாக இருக்கிறது. ரெண்டு பேரும் கேள்வி கேட்டு பதில் சொல்வதாக அமைந்திருக்கிறது. இப்போ உபனிஷத பாராயணம் ஆரம்பிக்கிறேன். ஓம் நமஸ்கிருத்ய பகவான் யாக்ஞவல்கியா ஸ்வயம்புவம் பரிப்ருச்சதி. குருநாதர் என்னைக்குமே நமஸ்காரம் பண்ணி தான் நம்மளுடைய கேள்வியை கேட்க வேண்டும். போன உடனே எனக்கு எல்லாம் தெரியுமாக்கும்னு கேள்வி கேட்கக்கூடாது. நம்மளுடைய அகங்காரம் ஒழிந்து விட்டது அப்படிங்கிறதுனுடைய ஒரு சைன் தான் நமஸ்காரம் பண்ணுதல். ந மமா, இது என்னுடையது அல்ல, இது நான் அல்ல, அப்படி தன்னுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் துறந்துதான் ஒருத்தன் குருநாதனுடைய சந்நிதியில் நுழைய வேண்டும் என்பதால் யாக்ஞவல்கியர் நமஸ்காரம் செய்து ஸ்வயம்பூவாக இருக்கக்கூடிய ஹிரண்யகர்பரிடம் சதுர்முக பிரம்மாவிடம் கேள்வி கேட்கிறார். பரிப்ருச்சதி. ஏற்கனவே பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் பரிப்பிரஷ்னேன சேவையா. இந்த பரிங்கிற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டுன்னு எல்லா மகான்களும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, உபதேசம் பண்ணியிருக்கா. வெறுண்ண பிரஷ்னேன அப்படின்னு போடாம பரிப்பிரஷ்னேனன்னு போட்டதுல இருந்தே அந்த பிரஷ்னத்தை எப்படி கேட்க வேண்டும்ங்கிற விதம் இருக்கு. அப்படியாக அந்த கேள்வியை கேட்டால்தான் சரியான பதிலை குருநாதர் சொல்லுவார். அப்படிங்கிறதுனால இங்கே யாக்ஞவல்கியர் பரிப்ருச்சதி, வெறுண்ண பிருச்சத்தின்னு போடாம பரிங்கிற பதத்தை சேர்த்து பரிபிருச்சதி. துவம் நோ ப்ரூஹி பிரம்மன் காயத்ரி உற்பத்திம் துரியாம் ஸ்ரோதுமிச்சாமி. பிரம்மதேவரே, காயத்ரியினுடைய உற்பத்தியை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த துரிய நிலைன்னு சொல்றாளே, ஜாகிரத்து ஸ்வப்ன சுஷுப்தி துரிய நிலைன்னு சொல்றாளே, அப்படி இருக்கக்கூடிய அந்த காயத்ரி தேவியினுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அது என்ன கேள்வி கேட்கிறேன்னு அந்த கேள்விக்கான பதிலை தாங்கள் தயவு கூர்ந்து சொல்ல வேண்டும். பிரம்ம ஜானோத்பத்திம் பிரகிருதிம் பரிபிருச்சாமி. பிரம்ம ஜானத்தை பற்றிய கேள்விகளை கேட்கப் போகிறேன். பிரகிருதி எப்படி உருவாச்சு, உற்பத்தி எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத பற்றி கேள்வி கேட்கப் போகிறேன். அதற்குண்டான பதிலை சொல்லுங்கள் அப்படிங்கிறதாக சொல்லுகிறார். பிரம்மாவும் சரி இவர் கேள்வி கேட்டுட்டார் அப்படின்னு பதில் சொல்லாம பிரமாணம் காட்டி காட்டி பதில் சொல்றார். இங்க பிரம்மோவாச்சன் இல்ல, உபனிஷதத்துல ஸ்ரீ பகவான் உவாச்சன் இருக்கு. எனக்கு நாராயணர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அது போல நான் உமக்கு சொல்லுகிறேன்னு பிரம்மா சொல்லி இங்க ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய அழகு. இதனாலதான் பிரம்மசூத்திரத்திலையும் எழுதியிருக்கார் சாஸ்திர யோனித்வாத்து. சாஸ்திரங்களின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது. இப்படி ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டியை கொடுக்கிறார் பிரம்மா. இது நான் உனக்கு சொன்னேன் நீர் நினைச்சுக்காதேயும், இது பகவான் எமக்கு உபதேசம் பண்ணினது. நீர் கேட்ட கேள்வியை புறா ஒரு தரம் நானும் கேட்டேன், முன்பொரு சமயத்திலே நானும் கேட்டேன். அதற்கு எனக்கு அளிக்கப்பட்ட பதிலை இன்று நான் உமக்கு அளிக்கிறேன். அதுதான் அந்த ஸ்ரீ பகவான் உவாச்சக்கு அர்த்தம். பகவான் சொன்னார்னு ஏன் பிரம்மா சொல்லணும் அப்படின்னா, நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ, நானும் இதே கேள்வியை கேட்டிருக்கேன், எனக்கு கிடைச்ச பதில நான் உங்களுக்கு தரேன். பிரணவேண வியாஹிருதயः பிரவர்த்தந்தே தமசஸ்து பரம் ஜோதிஹி. பிரணவம் தான் முதலில் இருந்தது, சப்த பிரம்மம் தான் முதலில் இருந்தது. நம்ம பிரகிருதி புருஷ நிரூபணத்துல பார்த்தோம் இல்லையா, புராணத்துல. பிரணவம் தான் முதல்ல இருந்தது. அந்த பிரணவத்திலிருந்து பூஹு புவஹா ஸ்வஹா அப்படிங்கிற வியாகிருதிகள் உண்டாயிற்று. தமசஸ்து பரம் ஜோதிஹி, முதல்ல இருட்டு தான் இருந்தது, இருளிலிருந்து ஒளி உண்டாயிற்று. ஒளி அணைஞ்சிடுத்துனா இருட்டு தெரியறது. இருட்டிலிருந்து எப்படி சுவாமி ஒளி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ரகசிய உபனிஷதம். அந்த ரகசியங்கிறது காரணம் இதுதான். இது மாதிரி ரகசியமான வாக்கியங்களை அங்கங்க வச்சிருக்குங்கிறதுனால இது ரகசிய உபனிஷதம். தமசஸ்து பரம் ஜோதிஹி, இருளிலிருந்து ஒளி கிடைக்கிறது. நம்ம இப்ப அஜ்ஞானம்ங்கிற இருளுள்ள இருக்கோம். அப்புறம் இதெல்லாம் கேட்டு நமக்கு ஞான ஒளி பிறக்கலையா? இருளிலிருந்து ஒளி கிடைக்குங்கிறது இதுவே ஒரு சாட்சி இல்லையா? விஷயங்கள்லாம் தெரியாம அஜ்ஞான இருள் அப்படிங்கிற இருள்ல நம்ம இருக்கோம். அப்போ குருநாதர் நமக்கு கருணையின் மூலமாக நமக்கு ஒளியை கொடுக்கிறார் இல்லையா? இருளிலிருந்து ஒளி பிறக்கிறது. எனக்கு தெரியலை அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? அதனால தானே தேவி அவித்யா ரூபமாகவும் இருக்கிறாள்னு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல பார்த்தோம்.
அவித்யா ரூபிணியாக ஏன் இருக்கிறாள் தெரியலைங்கிறது நமக்கு தெரியறது. இந்த விஷயம் நமக்கு தெரியலை அப்படிங்கிறது தெரியறது. அப்ப இவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். கஹ புருஷஹா, யார் பரமமான புருஷன் யார்? ஸ்வயம்பூர் விஷ்ணு ரிதி, ஸ்வயம்புவா விஷ்ணுவா, யார் பரமான புருஷன்? அப்போ அதுக்கு பதில் சொல்றார், அததாஹா ஸ்வாங்குல்யா மத்நாதி. ஸ்வ அங்குல்யா மத்நாதி, தன்னுடைய விரலை அம்பாள் கடையறாளாம். விரலை கடையறா. மத்நாதி, மந்தனம்னு சொல்றோம் இல்லையா, கடையறது. மத்நாதி மத்தியமானாத் பேனோ பவதி, அப்படி பண்ணும்போது அதிலிருந்து ஜலம் உண்டாகிறதாம். முதல்ல பேனாத் புத்புதோ பவதி, அப்போ அங்க சமுத்திரமே உண்டாயிடுத்து. புத்புதோ ஹிந்தியில் எனக்கு புல்புல்னு சொல்றாள் இல்லையா, நுரைக்கு புல்புல்னு பேரு. கடல்ல அப்படித்தானே நமக்கு அலை அடிக்கிறது, நுரையா தானே கடல்ல அலை வரது. புத்புதம்னு பேரு கடலுக்கு. புத்புதோ பவதி, புத்புதாத் அண்டம் பவதி. அந்த புத்புதத்துல பெரிய ஒரு அண்டம் இருக்கான். ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் பிபாவசோகோன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஒரு பெரிய ஹிரண்ய அண்டம், காஸ்மிக் எக் அப்படின்னு சொல்றா இல்லையா, இங்கிலீஷ்ல சொல்றா இல்லையா, அந்த காஸ்மிக் எக் அண்டம் பவதி. அண்டாத் ஆத்மா பவதி, அந்த அண்டத்திலிருந்து தான் ஆத்மா உண்டாகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கோப்பா. அந்த ஹிரண்ய அண்டத்திலிருந்து தான், ஹிரண்ய வர்ணத்தில் இருக்கக்கூடிய அண்டத்திலிருந்து தான் ஆத்மா உண்டாகிறது. புத்புதத்திலிருந்து அண்டமும் அண்டத்திலிருந்து ஆத்மாவும் உண்டாகிறது. அப்புறம் ஆத்மன ஆகாஷோ பவதி, ஏற்கனவே இது நம்ம பிரவச்சனத்தில் சொல்லியிருக்கோம். ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாசம் எங்க ஒடுங்கிறது, உன்னிடத்தில் ஒடுங்குகிறது அப்படிங்கறத ஏற்கனவே பிரவச்சனத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரகசிய உபனிஷதமும் அதையே சொல்றது. ஆத்மன ஆகாஷோ பவதி, ஆகாஷாத் வாயுர் பவதி, வாயோர் அக்னிர் பவதி, அக்னேர் ஓங்காரோ பவதி. ஏற்கனவே நம்ம சொன்ன அதே கிரமத்தில் ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து மீண்டும் ஓம்காரம் பிறக்கிறது. அதனாலதான் அக்னி சந்தானம், அக்னி உபாசனை பிராமணாளுக்கு விதிச்சதுக்கு காரணம் அக்னி ஓம்காரத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. சோனோலுமினசன்ஸோட ரகசியமும் இந்த வாக்கியத்தில் இருக்கு. அக்னேர் ஓம்காரோ பவதி. அக்னிக்கு ஏன் இங்க சவுண்ட சொல்லணும்? இங்கே அந்த சோனோலுமினசன்ஸோட ரகசியம். அக்னேர் ஓம்காரோ பவதி, ஓம்காராத் வியாஹிருதிர் பவதி. சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுதா? முதல்ல ஓம்காரம் தான் இருந்தது, ஓம்காரத்திலிருந்து பிரணவத்திலிருந்து வியாஹிருதையா வந்ததுன்னு சொன்னார். இப்ப அதே ஓம்காராத் வியாஹிருதிர் பவதின்னு வந்துடுத்து, சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுது. வியாஹிருதிக்கு மேற்கொண்டு சொல்லிட்டு போறார். வியாஹிருத்யா காயத்ரி பவதி, காயத்ரியா சாவித்ரி பவதி, சாவித்ரியா சரஸ்வதி பவதி. வியாஹிருதிகளிலிருந்து காயத்ரி உண்டாகிறா, காயத்ரியிலிருந்து சாவித்ரி உண்டாகிறா, சாவித்ரியிலிருந்து சரஸ்வதி உண்டாகிறா. எந்த ஒரு பிரம்மம் தான் மட்டிலுமாக தனித்து இருந்ததோ அது எப்பொழுது பிரணவமாக மாறிற்றோ, அந்த பிரணவம் 3 வியாஹிருதியின் ரூபமாக மாறியதோ, 3 வியாஹிருதியிலிருந்து காயத்ரி உண்டாயிட்டா. ஓம் பூஹு புவஹா சுவஹா 4 இருந்தது, அதிலிருந்து காயத்ரி உண்டாயிட்டா. காயத்ரியிலிருந்து அடுத்து ஒவ்வொன்னா சாவித்ரி சரஸ்வதின்னு ஒருத்தரா வர ஆரம்பிச்சுட்டா. சரஸ்வத்யா வேதாஹா பவந்தி, 4வதாக வந்த சரஸ்வதியிலிருந்து 4 வேதங்கள் உருவாகின்றன. இன்னைக்கு அதர்வண வேத பாராயணம் பூர்த்தியாச்சு, எல்லாரும் கேட்டோம் இல்லையா? அதுலயே புத்புதாங்கிற வார்த்தை சொன்னா எத்தனை பேர் கவனிச்சேன்னு தெரியாது. பூர்த்தியில புத்புதாங்கிற வார்த்தை வந்தது அதர்வண வேதத்துல. இப்போ சரஸ்வத்தியாக வேதாக பவந்தி, சரஸ்வதியிடமிருந்து வேதங்கள் 4 வேதங்களும் சரஸ்வதியிடமிருந்து வருகின்றன. வேதேபியோ பிரம்மா பவதி, வேதங்கள்ல தானே பிரம்மா இருக்கார். பிரம்மா கையில வேத கட்டை தானே கையில வச்சுட்டு இருக்கார். அந்த வேதங்கள்ல இருந்தானே பிரம்மா உருவாகிறார். அந்த வேதங்களிலிருந்து பிரம்மா உருவானேன், பிரம்மாவாகிய நான் உருவானேனப்பா, என்னுடைய தோற்றமே இப்படித்தான் உருவானது. பிரம்மணோ லோகா பவந்தி, நான் தான் எல்லா 14 லோகங்களையும் நான் தான் சிருஷ்டிகர்த்தா, நான் தான் சிருஷ்டிச்சேன். இப்படியாக சிருஷ்டி உண்டாயிற்று. தஸ்மா லோகாஹ பிரவர்த்தந்தே, இப்படித்தான் லோகங்கள் பிரவர்த்தித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் லோகங்கள் அங்கங்க இருந்துருக்கு. சத்வாரோ வேதாஹ சாங்காஹ சோபனிஷதஹ சேதிஹாசாஸ்தே சர்வே காயத்ரியாஹ பிரவர்த்தந்தே. இந்த வேதங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள், இதிஹாசங்கள், உபனிஷதங்கள், புராணங்கள் எல்லாம் சர்வே அத்தனையும் காயத்ரியாக பிரவர்த்தந்தே, காயத்ரியினால் பிரவர்த்திக்கிறது. இது எல்லாம் இப்ப சொன்ன வேதம், வேதத்தினுடைய அந்தம், வேதாங்கமாக இருக்கக்கூடிய 6 அங்கங்கள், அப்புறம் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம், மீமாம்சம், நியாய, புராணம்,
அப்புறம் இருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், எல்லா அத்தனை சாஸ்திரங்களும் 18 சாஸ்திரங்களும் காயத்ரியினால் பிரவர்த்திக்கின்றன. காயத்ரியாக பிரவர்த்தந்தே யதாக்னிர்தேவானாம் பிராமணோ மனுஷ்யானாம் மேருஹு சிகரினாம் கங்கா நதீனாம் வசந்த ருதூனாம் பிரம்மா பிரஜாபதீனாம் ஏவமசௌ முக்கியஹ. இப்படித்தான் எல்லாரும் அக்னி முதலாகிய தேவர்கள், பிராமணர் முதலிய மனுஷ்ய ஜாதிகள், மேரு முதலிய மலைகள், கங்கா முதலிய நதிகள், வசந்தம் முதலிய ருதுக்கள், பிரம்மா முதலிய பிரஜாபதிகள், இவா எல்லாரும் இப்படிதாப்பா உண்டானா. இதுதான் சிருஷ்டியினுடைய ரகசியம். காயத்ரியா காயத்ரி சந்தோ பவதி. காயத்ரியிடமிருந்து காயத்ரிங்கிற சந்தஸ் உருவானது. காயத்ரிங்கிற தேவதையிடமிருந்து தான் காயத்ரிங்கிற சந்தஸ் உருவானது. இப்போ முதல் கொஸ்டினுக்கு, முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டார். இவர் ஆரம்பிச்ச முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வியாஹிருதயஹான்னு சொன்னார் இல்லையா, பிரணவேன வியாஹிருதயா. கேள்வி கேட்கிறார் இப்போ. கிம் பூஹு கிம் புவஹ கிம் ஸ்வஹ கிம் மஹஹ கிம் ஜனஹ கிம் தபஹ கிம் சத்யம் கிம் தத் கிம் சவிதுஹு கிம் வரேண்யம் கிம் பர்கஹ கிம் தேவஸ்ய கிம் தீமஹி கிம் தியஹ கிம் யஹ கிம் நஹ கிம் பிரச்சோதயாத். எல்லாம் கேள்வி கேட்டார். கிம் கிம் கிம்னா என்ன என்ன என்னன்னு அர்த்தம். தமிழ்ல கூட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, என்ன என்னன்னு கேட்டுட்டே இருப்பா கேள்விகள். அது மாதிரி இங்கே வரிசையா அவர் என்ன 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 என்னன்னு கேட்டுட்டே வந்துட்டார். பூனா என்ன, புவஹானா என்ன, ஸ்வஹானா என்ன, மஹஹானா என்ன, ஜனஹானா என்ன, தபஹானா என்ன, சத்தியம்னா என்ன. இதுதானே வியாகிருதிகள். இந்த வியாகிருதிகள் தானே உண்டாச்சுன்னு நீ சொன்னீர். அந்த வியாகிருதிகளுக்கு என்ன அர்த்தம்? கிம் சவித்துஹு, சவித்து யார், வரேண்யம்னா என்ன, பர்கஹானா என்ன, தேவசியனா என்ன, தீமஹீனா என்ன. காயத்ரி மந்திரத்தில் இருக்கிற ஒரு ஒரு அர்த்தத்தையும் பார்ட்டா கழட்டி கேள்வி கேட்டுட்டார். இதெல்லாம் என்ன என்னன்னு இப்ப எனக்கு சொல்லுங்க. ஆன்சர் சொல்றாரு. அழுக்காம சலுக்காம ஆன்சர் சொல்றாரு. ஏற்கனவே இவரும் இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறதுனால, இவர்கிட்ட இதுக்கு கேள்விக்கான பதில் இருக்கிறதுனால இவரும் பதிலை சொல்லுகிறார். பூரிதி பூர் லோகஹா. பூங்கிறது பூலோகம். அப்பா நீ இருக்கியே பூலோகம், இதுதான் பூரிதி பூலோகோ. இந்த பூலோகம் தான் பூ. புவ இதி அந்தரிக்ஷ லோகஹா. நிமிந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியறதே ஒரு அந்தரிக்ஷம், அதுதான் புவர் லோகம். நீ கீழே இருக்க, தரைக்கு உன் காலுக்கு கீழே இருக்கிறது பூலோகம். தலையை நிமிந்து பார்த்தீங்கன்னா உன் தலைக்கு மேலே இருக்கிறது புவர் லோகம். ஸ்வரிதி ஸ்வர்கலோகஹா. ஸ்வஹான்னு சொல்றது ஸ்வர்கலோகம். மஹரிதி மஹரிதி மஹர் லோகோ. மஹஹா அப்படின்னு சொல்றது மகாலோகம். ஜன இதி ஜனோ லோகஹா. ஜனஹான்னு சொல்றது ஜனலோகம். தப இதி தபோ லோகஹா. சத்யமிதி சத்யலோகஹா. நம்ம இன்னைக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறோம் இல்லையா, ஸ்ட்ராட்டோஸ்பியர், டோப்போஸ்பியர், இப்படி பலவிதமான ஸ்பியர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா. அவ ஏதோ 5 தான் சொல்றா, ஆனா 7 இருக்கு இங்க. காலுக்கு கீழே இருக்கிறது பூலோகம், அதை தாண்டி மேல தலைக்கு மேல 6 லோகம் சொல்றா. இதைத்தான் புவஹா ஸ்வஹா ஜனஹா மஹஹா ஜனஹா தபஹா சத்யம் அப்படிங்கிறதாக நம்ம சொல்லுகிறோம். அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்றார். ஒன்று அடுக்கடுக்காக அதன் மேல் போய்கொண்டே இருக்கிறது சத்யலோக பரியந்தம். சத்யமிதி சத்யலோகஹா சொல்லிட்டார். பூர் புவஹா சவிதி திரைலோக்கியம் ததிதி. பூஹு புவஹா ஸ்வஹான்னு சொல்றோமே, இந்த பூஹு புவஹா ஸ்வஹாங்கிறது தான் திரைலோக்கியம். 3 லோகங்கள் அடிக்கடி சொல்றாளே எல்லாரும். திரிலோக சஞ்சாரி நாரதரை சொல்றோமே, திரைலோக்கிய மோகனம்னு சில மந்திரங்கள் சொல்றாளே, 3 லோகங்களும் உன் வசப்படும் அப்படிங்கிறாளே. அந்த 3 லோகம் அவ சொல்றது இந்த பூஹு புவஹா ஸ்வஹாதாம்பா, தெரிஞ்சுக்கோ. பூர் புவஸ்வரிதி திரைலோக்கியம் ததிதி. தேஜோயத் தேஜசோ அக்னிர் தேவதா. தேஜகானா என்னன்னு கேட்டியே என்கிட்ட. அந்த தேஜகாங்கிறது அக்னி தேவதை, ஒளியின் வடிவம்ங்கிறத தெரிஞ்சுக்கோ. தேஜஸ் அப்படின்னா ஒளியினுடைய வடிவம். அக்னிர் தேவதா. சவிதிருதி ஆதித்யஸ்ய. சவிதுங்கிறது ஆதித்ய தேவதை, சூரியனுக்குள்ள இருக்கக்கூடியது சவித்ரு தேவதை. சவிதுரிதி ஆதித்யா ஆதித்யஸ்ய. வரேண்யமித்யன்னம். வரேண்யம் அப்படிங்கிறது சக்தி. இங்க அன்னம்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுன்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே அந்த ஊர்ஜம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் போது பார்த்துருக்கோம். இங்க அன்னம்னு சொல்லக்கூடியது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்தியை தான் சொல்லுகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
அப்ப வரேண்யம் அப்படிங்கிறதுக்கு அன்னம்னு சொன்னாருன்னா சாப்பாடுன்னு அர்த்தம் இல்ல, நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்தின்னு அர்த்தம். வரேண்யமித் அன்னம் அன்னமேவ பிரஜாபதிஹி, அந்த சக்தி பிரஜாபதின்னு சொல்லிட்டாரு பாருங்க. கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோமே அதுதானே பிரஜாபதி, கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் தானே பிரஜாபதி. அன்னம், அதுக்கு அந்த அன்னத்துக்கும் இங்க எக்ஸாம்பிள் சொல்லிட்டார். அன்னமேவ பிரஜாபதிஹி, அந்த சக்தி தான் கிரியேட்டிவ் ஃபோர்ஸாக உன்னுள்ளே இருக்கிறது. அன்னமேவ பிரஜாபதிஹி. பர்க இத்யாபஹா, பர்க அப்படிங்கிற சப்தம் இருக்கு இல்லையா காயத்ரி மந்திரத்துல, அது ஆப்போ தேவதை, ஜல தேவதை. ஜலத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம ஆப்போஹிஷ்டாமயோபோக மந்திரார்த்தத்துல பார்த்திருக்கோம். போன பிரவச்சனத்துல நம்ம சொல்லியிருக்கோம் சந்தியாவந்தன மந்திரார்த்தங்கள்ல ஏன் ஜலதேவத்தை இவ்வளவு முக்கியம், ஜலதேவதைக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே விஸ்தாரமாக பிரவச்சனத்துல கேட்டிருக்கோம். அந்த ஆப்போ தேவதை பர்க அப்படிங்கிற சப்தத்தினால் சொல்லப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றார். ஆப்போவை பர்கஹா சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். ஒரு தடவை சொன்னதை 2 தடவை சொல்லி பர்க இத்யாபகான்னு சொன்னீனதை ஆப்போவை பர்கஹா அப்படின்னு 2ஆவது தடவை சொல்லி சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். தண்ணீர் தான் அமிர்தம், தண்ணீர் தான் சிரேஷ்டம். அதனாலதான் தமிழ்ல ஒரு வசனம் இருக்கு இல்லையா, தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்க கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா. ஆப்போவை பர்கஹா யதாபஸ்தத் சர்வா தேவதாக, இந்த ஜலம் இருக்கிறதுனால தானே தர்ப்பயாமி தர்ப்பயாமி தர்ப்பணம் கொடுத்து தேவர்களும் பித்ருக்களும் வாழறா. சகல தேவதைகளும் வாழறதுக்கு காரணம் இந்த ஜலம் தானே. இந்த ஜலம் இல்லைன்னா எப்படி ஒருத்தன் நித்யாகனிகம் பண்ணுவான், நித்யாகனிகம் பண்ணலேனா அவன் எப்படி அர்ஹதை உள்ளவனாக ஆவான், அர்ஹதை உள்ளவனாக அவன் ஆகவில்லை என்றால் எப்படி அவன் வேதாத்தியனம் பண்ணுவான். அப்போ தேவதைகளுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கும்? அப்போ அது அத்தனைக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஆப்போ தேவதை தான், ஜலம் தான். யதாபஸ்தத் சர்வா தேவதா தேவஸ்ய சவிதுர்தேவா வாயஹ புருஷஹ சவிஷ்ணுஹு. இந்த சவிதுர்தேவா புருஷஹான்லாம் சொன்னோமே, இவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவர். விஷ்ணுங்கிற பதத்தினால இங்கே போட்டு சொல்லியிருக்கிறார். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரபிரம்மம் எதுவோ அதுதான் இந்த சவிதுஹு. சவித்ரு தேவதையை அவராக நீ தெரிந்து கொள். தீமஹி இத் ஐஸ்வர்யம், தீமஹி தியானம் பண்ணுகிறோம்னு சொல்றோமே, அது ஈஸ்வரனுடைய ஒரு அட்ஜெக்டிவ். ஈஸ்வரஹாங்கிறது சப்தம், ஐஸ்வர்யம்னா அதனோட அட்ஜெக்டிவ், நவுன் அட்ஜெக்டிவ். நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல படிக்கிறோம் இல்லையா. ஈஸ்வரஹாங்கிறது நவுன், ஐஸ்வர்யம்ங்கிறது அதனுடைய அட்ஜெக்டிவ். யதைஸ்வர்யம் சப்ராண இத்யத்யாத்மம், அது அத்தியாத்மமான விஷயம். ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்காத, ஐஸ்வர்யம் அத்தியாத்மமான விஷயம், அவாவா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து வரதில்லை, அது அத்தியாத்மம். ஈஸ்வரனுடைய தன்மையை தான் ஐஸ்வர்யம்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சுட்டா, ஐஸ்வர்யம்னா பணம் காசு தான் ஐஸ்வர்யம், பணம் காசு இருந்துடுத்துனா ஐஸ்வர்யம். அவனுக்கு என்னப்பா சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கு அப்படிங்கிறா. ஐஸ்வர்யம்ங்கிறத இன்னைக்கு அப்படி நம்ம தப்பா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ்வரனுடைய தன்மை என்னவோ அதற்கு ஐஸ்வர்யம் என்று பெயர். யார் ஈஸ்வரன்? சகல தேவதைகளின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், சகல சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் சம்ஹாரத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய அட்ஜெக்டிவ் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் தான் பிராணனாக இருக்கிறது. இது அத்தியாத்மம். அது அத்தியாத்மம்னு ஒரு தடவை சொல்லிட்டு விடல. பிராண இத்யத்யாத்மம் தத் அத்தியாத்மம் 2 தடவை சொல்றார். அடுத்த கேள்வி அதுல கேட்கக்கூடாது, அது நீயாகவே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். உள்ள தேடிப்பார், அந்த ஈஸ்வரனுடைய தன்மை உனக்குள்ள என்னவாக இருக்கிறதுன்னு தேடிப்பார். ஈஸ்வரன் இல்லாம வந்துட்டியா நீ இந்த லோகத்துக்கு? ஒரு தாய் தகப்பன் சேர்ந்தால் மட்டும் போதுமா இந்த உடல் உருவாகி விடுமா? ஆகாது. அப்போ எது அந்த ஆத்மாவை அந்த இடத்துல கொண்டு வந்ததுங்கிறத யோசி. எது சம்யோஜனை பண்ணித்து அந்த ஆத்மாவை? புருஷனும் ஸ்திரீயும் சேர்ந்தா குழந்தை உண்டாயிடணும்னா கல்யாணம் ஆன எல்லாருக்கும் குழந்தை உண்டாகணும். அது ஆகிறது இல்லைன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா பிரத்யக்ஷமா. அப்ப அது உண்டாகிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறார்? காரணியாக யார் இருக்கிறார்? அப்ப எப்படி அங்க ஒரு ஆத்மா ஒரு வயிற்றுக்குள்ள வந்து சேர்றது? நீ அதற்கு உண்டான ஒரு என்விரான்மெண்ட்டை தான் உருவாக்கி கொடுக்கறியே ஒழிய, ஆனா அங்க நீயா நினைச்சு உற்பத்தியை பண்ண முடியலையே. ஒரு சாணியில கூட புழு ஊறுறது, அந்த புழுவை கூட நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப இந்த சகல உற்பத்திக்கும் காரணமாக தெய்வத்தினுடைய அம்சமாக உனக்குள்ள என்ன இருக்கோ அது என்னங்கிறத தேடு. அது அத்தியாத்மம். அத்தியாத்மம்னு 2 தடவை சொல்லி அதை நீ தேட ஆரம்பி அப்படிங்கிறதுக்காக யாக்ஞவல்யரிடம் பிரம்மா சொல்லுகிறார். தத் பரமம் பதம் தன் மகேஸ்வரஹா. பரமம்னு ஒரு பதம் இருக்கிறதே, அது மகேஸ்வர ரூபம், மகா ஈஸ்வரஹா. மகத்து அகங்காரம் புத்தி
சித்தம், இப்படி 4 விருத்தியாக ஆகிறதுன்னு பிரகிருதி புருஷத்துல நிரூபணத்துல பார்த்தோம். தன் மகேஸ்வரஹா, பரமம் பதம் மகேஸ்வரஹான்னு சொல்றாரு இங்க. திய இதி மஹி இதி, எது தியஹாங்கிற சப்தம் சொல்றோமோ, தியோ யோனஹான்னு சொல்றோம் இல்லையா, அந்த திய பதம் மகத்துன்னு நான் தெரிஞ்சுக்கோ, மகத்து அப்படிங்கிறதாக தெரிஞ்சுக்கோ. பிருத்திவி மஹி, இந்த பிருத்திவி தான் மகத்தத்துவம். யோனஹ பிரச்சோதயாதிதி காமஹா, ஆசை இருக்கிறதே, என்ன ஆசை? தூண்டிவிட வேண்டும், தூண்டுதலில் ஆசை ஒளிந்திருக்கிறது என்று தெரிந்து கொள். பிரச்சோதயாத்னா என்னுடைய புத்தியை தூண்டி விடுங்கோ, நம்ம மேலோட்டமான அர்த்தம் பார்த்தோம் இல்லையா காயத்ரி மந்திரத்துக்கு முன்னாடியே. அந்த பிரச்சோதயாதிதி காமஹா காம இமான் லோகான் பிரத்யாயவதே, இந்த லோகமே இச்சை அப்படிங்கிற ஒன்று, ஆசைங்கிற ஒன்று, காமங்கிற ஒன்று இல்லை, நம்ம சொல்லணும்னா ஒரு நோக்கம், இந்த நோக்கத்துக்காக செய்கிறோம், இந்த சங்கல்பம் பண்ணிட்டு தானே எல்லாமே பண்ணுறோம். கடைசியில் பரமாத்மா ஸ்வரூபத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினாலும் ஏதோ ஒரு அபிலாஷை, ஒரு ஆசை, ஒரு காமம் தானே. புத்திரகாமனாக சில பேர் இருக்கிறார்கள், தன காமனாக சில பேர் இருக்கிறார்கள், உத்தியோக காமர்களாக சில பேர் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று வேணுங்கிற ஆசை நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? இல்லைன்னு ஆசையே இல்லைன்னு சொல்லிட முடியாது நம்மளால. ஆசை ஏதோ ஒன்று நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. யோ நிருஷம்சஹா யோ அன்ருஷம்சோஸ்யாஹா ச பரோ தர்ம இத்யேஷா வை காயத்ரி. அழகான இந்த உபனிஷத்துக்கு தமிழ ஈக்குவலன்ட் இருக்குங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, அதுதான் இந்த வாக்கியத்தினுடைய தமிழ் அர்த்தம். அது தமிழ் அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு வேண்டுதலும் இல்லையோ, யாருக்கு வேண்டாமையும் இல்லையோ, அவருடைய பதத்தை நாம் அடைந்து விட்டால் நமக்கு கஷ்டங்கிறதே கிடையாது, துக்கம்ங்கிறதே கிடையாது. துக்கம் இல்லாத வாழ்க்கையை தானே எல்லாரும் விரும்புகிறோம். ஆனந்தத்தை அடைய வேண்டும் தானே எல்லாரும் விரும்புகிறோங்கிறத தானே முதல் நாளே ஸ்தாபிச்சாச்சு. யோ அன்ருஷம்சோஸ்யாஹ ச பரோ தர்ம இத்யேஷா வை காயத்ரி. கிம் கோத்ரா கத்யக்ஷரா கதி பாதா கதி குக்ஷிஹி கதி ஷீர்ஷா. அடுத்த கேள்வி கேட்கிறார், என்ன கோத்திரத்துல காயத்ரி பிறந்தா, எத்தனை அக்ஷரம் காயத்ரிக்கு, எத்தனை பாதங்கள் காயத்ரிக்கு, எத்தனை குக்ஷி, எத்தனை தலை, இதெல்லாம் ரகசியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல எவல்யூஷன் லெவல்ல நம்மளுடைய பக்தி உயர உயர இந்த விஷயங்கள் நமக்கே உள்ளுக்குள்ள ஸ்புரிக்கும், உள்ளுக்குள்ள நமக்கே தெரிய வரும். இன்னைக்கு கதா மாத்திரமாக கேட்டு நம்ம வச்சுப்போம், நம்ம ஆத்மாக்குள்ள அது அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு நமக்கு பக்தி அப்படிங்கிற இன்கிரீடியன்ட் வேணும். அந்த இன்கிரீடியன்ட் என்னைக்கு பக்குவமாகிறதோ அன்னைக்கு இந்த சாமானுக்கு என்ன அவுட்புட் உண்டோ அந்த அவுட்புட் அதுவாகவே மனசுக்குள்ள வந்துடும். இப்போ இன்னைக்கு நம்ம இன்புட்டை மட்டும் உள்ள போட்டு வைக்கிறோம். ப்ராசஸ் ஆகிறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வஸ்து வந்ததுன்னா ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சாங்கியாயன கோத்ரா சதுர்விம்சத்யக்ஷரா வை காயத்ரி த்ரிபதா ஷட்குக்ஷிஹி பஞ்சஷீர்ஷா. அர்த்தம் அதுக்கா பதில் சொல்றார். சாங்கியாயன கோத்திரத்தை சேர்ந்தவள் காயத்ரி, 24 அக்ஷரங்களை கொண்டவள் காயத்ரி, 3 பதங்களை கொண்டவள் காயத்ரி, 6 வயிறு 5 தலை. 5 தலை 5 வயிறுனா 5 பேர் நினைச்சுக்கலாம். இங்க ஒரே உடம்பு தான் இருக்கு. படத்துல பார்த்தோன்னா ஒரு வயிறு தான் தெரியறது, 5 தலை தெரியறது. ஆனா இங்க இவர் பதில் சொல்றார், 3 கால்களை கொண்டவள் திரிபதா, 3 கால்களை கொண்டவள், 6 வயிறுகளை கொண்டவள், 5 தலையை கொண்டவள். அப்ப அடுத்தடுத்து கேள்வி கேட்க போகிறார். கே அஸ்யாஸ்த்ரயஹ பாதா பவந்தி கா அஸ்யா ஷட்குக்ஷயஹ கானி ச பஞ்சஷீர்ஷானி. 3 பாதங்கள் என்னென்ன, 6 வயர் என்னென்ன, 5 முகம் என்னென்ன, அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். ரிக்வேதோஸ்யாஹ பிரதம பாதோ பவதி. ரிக்வேதம்ங்கிறது முதல் கால். யஜுர்வேதோ த்விதீயஹ, யஜுர்வேதம் 2வது கால். சாமவேதஸ்திருதீயஹ, சாமவேதம் 3வது கால். அப்ப அதர்வ வேதம் இங்க கிடையாதா அப்படின்னா அதைத்தான் ரகசியமா வச்சிருக்கா சதுஷ்பதா காயத்ரி. 4வது சதுஷ்பாத காயத்ரியே ரகசியமா இருக்கு. அதர்வ வேதம் ரகசியம். அதர்வ வேதத்தில் இருக்கக்கூடியது அத்தனையும் பிரயோகங்கள். சாதாரணமா ஒரு ஜுரம் வந்துடுத்து அப்படின்னா அந்த ஜுரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு பாராசிட்டமால்னு ஒரு மருந்து போட்டுக்கிறோம், இல்லை வேற ஏதோ ஒரு மருந்தை வாங்கி போட்டுக்கிறோம். வெறும்னா ஒரு கையில ஜலத்தை எடுத்து ஒரு சூக்தத்தை பாராயணம் பண்ணி அந்த ஜலத்தை உட்கொள்வதின் மாத்திரத்தாலேயே ஜுர நிவர்த்தி ஆகிறத நான் கண்ணுக்கு நேராக பிரத்யட்சமா பார்த்துருக்கேன்.
பரிவிருங்கி தக்மண்ணு பரிவிருங்கி தக்மண்ணுன்னு முடியும் அந்த சூக்தம். தக்மன்னா ஜுவரம்னு அர்த்தம். அந்த ஜுவர தேவதையை வேண்டக்கூடிய ஒரு சூக்தம் இருக்கிறது. அந்த சூக்தத்தை கையில ஜலத்தை வச்சுட்டு சொல்லி குடிச்ச மாத்திரத்துல ஜல நிவர்த்தி ஆகிறத கண்ணுக்கு நேரம் பிரத்யட்சமா நான் பார்த்துருக்கேன். நமக்கு சத்சங்கத்துல முன்னாடி இருந்த சத்சங்கத்துல தெரிஞ்ச ஒருத்தருடைய பொண்ணுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம வரும். அந்த பொண்ணுக்காக இந்த சூக்த பாராயணங்கள்லாம் பண்ணி நீங்க அந்த பொண்ணு ரொம்ப ஜம்முன்னு இருக்கா. அதர்வண வேதத்துல வர சூக்தங்கள் தான் பாராயணம் பண்ணி கொடுத்தது அந்த பொண்ணுக்கு. அத்தனையும் பிராக்டிக்கலாக நம்ம எடுத்து பிரயோகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதர்வண வேதத்துல இருக்கிறதுனால அதர்வண வேதம் ரகசியம். அந்த ஒரு காலம் மறைக்கிறா. 3 பாதங்கள் தான் சொல்றார். சாமவேத ஸ்திருதியா, சாமவேதம் 3வது கால். பூர்வோதிக் பிரதமா குக்ஷிர் பவதி, கிழக்கு இருக்கிறதே அது முதல் வயிறு. தக்ஷிணா த்விதீயா, தெற்கு 2வது வயிறு. பஷ்சிமா திருத்தீயா, உத்தரா சதுர்த்தி, ஊர்த்வா பஞ்சமி, அதோஸ்யா ஷஷ்டி. இந்த 6ஐயும் 6 இதுவாக குக்ஷியாக சொல்லுகிறார். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, மேல கீழே இந்த 6 விஷயங்களையும் அவர்களுடைய குக்ஷியாக வயிறாக சொல்லுகிறார். அப்புறம் 5 தலை என்னன்னு கேட்டார் இல்லையா? பஞ்சஷீர் காணிச்ச பஞ்சஷீர்ஷாணி வியாகரணமஸ்யாக பிரதமம் ஷீர்ஷாம் பவதி. வியாகரணம்ங்கிறது அவளுடைய முதல் முகம். கிராமர் அப்படிங்கிறது அவளுடைய முதல் முகம். சிக்ஷா த்விதீயம், கல்பம், நிருதி, சிக்ஷா இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை ஒவ்வொன்றா நிருப்தம், சிக்ஷாலாம் இருக்கு இல்லையா? இந்த நிருப்தம், கல்பம், சிக்ஷா, ஜோதிஷம்ங்கிறத ஒரு முகமா சொல்லிக்கொண்டே வருகிறார். சிக்ஷா த்விதீயம் 2வது முகம் சிக்ஷா. கல்பஸ்திருத்தீயம், கல்பம்னு சொல்லக்கூடியது அவருடைய 3வது முகம். நிருப்தம் சதுர்த்தம், நிருப்தம் என்று சொல்லக்கூடியது 4வது முகம். ஜோதிஷாம் அயனமிதி பஞ்சமம். ஜோதிஷம் என்பது காயத்ரி தேவியினுடைய 5வது முகமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள். இது காயத்ரி தேவியினுடைய ஒரு முகமே ஆகும் ஜோதிஷம் என்பது. கிம் லக்ஷணம், கிம் விசேஷ்டிதம், கிமுதாஹிருதம். அவளுடைய லட்சணம் என்ன, அவளுடைய வேலை என்ன? விசேஷ்டிதம், கிமுதாஹிருதம், அவளுடைய வேலை என்ன, அவள் எப்படி இருப்பாள்? ஒரு விஷயம்னா அதை பற்றி சாங்கோபாங்கமாக தெரிஞ்சுக்கிறதுனா இப்படி தான் கேள்வி கேட்கணுங்கிறதுனால அவர் கேள்வி கேட்கிறார். இவர் அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். லக்ஷணம் மீமாம்சா, மீமாம்சை என்று சொல்லக்கூடியது தான் அவளுடைய லட்சணம். அதர்வ வேதோ விசேஷ்டிதம், நான் முதலே சொல்லிட்டேன் பிராக்டிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள் அதர்வ வேதம்னு. இப்போ சொல்றார் அதர்வ வேதம் அவளுடைய சேஷ்டிதமாக இருக்கிறது. அவளுடைய சேஷ்டிதமாக இருக்கக்கூடியது அதர்வ வேதம். அதர்வ வேதோ விசேஷ்டிதம் சந்தோ விசிதிருதாஹிருதம். சந்தஸ் அப்படிங்க இருக்கக்கூடியது அவளுடைய உதாகிருதமாக இருக்கிறது. கோ வர்ணஹா கஹஸ்வரஹா ஸ்வேதோ வர்ணஹா, என்ன நிறத்தில் இருப்பாள்? கோ வர்ணஹா என்ன நிறம்? ஸ்வேதோ வர்ணஹா வெண்மை நிறத்தில் இருப்பாள். கஸ்வரஹா எத்தனை ஸ்வரம்? ஷட் ஸ்வராஹ 6 ஸ்வரம், 6 ஸ்வரங்களாக இருப்பாள் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். பூர்வா பவதி காயத்ரி, மத்தியமா சாவித்ரி, பஷ்சிமா சந்தியா சரஸ்வதி. பூர்வத்திலே இருக்கக்கூடியவள் காயத்ரி, கிழக்கிலே இருக்கக்கூடியவள் காயத்ரி. மத்தியமா அதாவது கிழக்கிலிருந்து மேற்க ஒரு கோடு கிழிச்சுட்டோன்னா அந்த கோட்டில் இருக்கக்கூடிய தேவதைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். நம்மளோட கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கோட்டிலே காயத்ரியும், நடுவில் இருக்கக்கூடிய கோடு அதாவது தெற்கு வடக்காக இருக்கக்கூடிய கோட்டிலே சாவித்ரியும், மேற்கே இருக்கக்கூடியது சரஸ்வதியாக இருக்கிறாள். ரக்தா காயத்ரி சிவப்பு நிறமாக காயத்ரி இருப்பாள். ஸ்வேதா சாவித்ரி, சாவித்ரி வெண்மை நிறத்தில் இருப்பாள். கிருஷ்ணா சரஸ்வதி. எப்படி பாருங்கோ, நம்ம முதல்ல சொன்னது லோஹித சுக்ல கிருஷ்ணம், அதே வரிசையில் வருது. ரக்தா காயத்ரி, ஸ்வேதா சாவித்ரி, கிருஷ்ணா சரஸ்வதி. சரஸ்வதி கருமை நிறத்தை கொண்டவளாக இருக்கிறாள். பிரணவே நித்யயுக்தா ஸ்யாத்யாஹிருதிஷு ச சப்தசு. எப்பவுமே பிரணவத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறாள். நம்ம பூஹு புவஹா ஸ்வஹா சொன்னோம் இல்லையா? 7 வியாகிருதிகள் சொன்னோமே, அந்த 7 வியாகிருதிகளோடு சேர்ந்து கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறாள். நித்யயுக்தா, பிரணவத்திலே நித்தியம் வசித்து வருகிறாள். சர்வேஷாமேவ பாபானாம் சங்கரே சமுபஸ்திதே சதசஹஸ்ரமப்யஸ்தா காயத்ரி பாவனம் மஹத்.
100,000 தரம் சொன்னாலும், இதை 100, 1000ன்னு பிரித்து வச்சுக்கலாம், 100,000ன்னு சொல்லலாம். எத்தனை தடவை காயத்ரியை சொன்னாலும் அத்தனை தடவை காயத்ரியை சொல்லுவவர்களுக்கு பாவம் என்பது எப்படி சம்பவிக்கும்? சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்போது அதுக்கு சொல்கிறார், காயத்ரியினுடைய மந்திரத்தை சொல்லி எவனொருவன் தன்னை புனிதனாக ஆக்கிக் கொள்வானோ அந்த பாவனம் மகத்து. அப்படிப்பட்ட பாவனம், அப்படிப்பட்ட தூய்மை மகத்தான தூய்மைங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதாக சொல்கிறார். பாவனம் மகத். உஷः காலே ரக்தா, கார்த்தால ரக்தவர்ணமாகவும், மத்தியானே ஸ்வேதா, மத்தியானம் வெண்மை நிறமாகவும், அபராண்ணே கிருஷ்ணா, சாயங்காலம் கிருஷ்ணவர்ணமாகவும், பூர்வசந்தி பிராமி, மத்தியசந்தி மாஹேஸ்வரி, பராசந்தி வைஷ்ணவி, கார்த்தால சந்தியில் பிராமியாகவும், மத்தியான சந்தியில் மாஹேஸ்வரியாகவும், பராசந்தியில் வைஷ்ணவியாகவும், ஹம்சவாகினி பிராமி, பிராமியினுடைய லட்சணத்தை சொல்றார். ஹம்சவாகனமாக இருப்பாள், ஹம்சத்தை வாகனமாக கொண்டவள் பிராமி. பிரம்மாவினுடைய சக்தியாக இருக்கக்கூடிய பிராமி ஹம்சவாகனத்தை கொண்டிருப்பாள். கார்த்தால தியானம் பண்ண வேண்டிய விதிமுறைக்காக இங்கே சொல்றார். விருஷவாகினி மாஹேஸ்வரி, விருஷபவாகினியாக மத்தியான காலத்தில் இருக்கிறாள் மாஹேஸ்வரி, மகேஸ்வரனுடைய சக்தியாக இருக்கிறாள் மாஹேஸ்வரி. கருடவாகினி வைஷ்ணவி, சாயங்காலம் கருடவாகினியாக அதே காயத்ரி தெரிகிறாள் வைஷ்ணவியாக. பூர்வாண்ண காலே சந்தியா காயத்ரி, குமாரி ரக்தாங்கி ரக்தவாசஸ்திரிநேத்ரா, ரக்தவாசாஸ்திரிநேத்ரா, சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டு 3 நேத்திரங்களை கொண்டவளாக, பாஷாங்குஷாக்ஷமாலா கமண்டலுகரா ஹம்சாரூடார்வேத சகிதா, கார்த்தால பாஷம், அங்குஷம், அக்ஷமாலை, கமண்டலு இதெல்லாம் 4 கைகளில் தரித்து கொண்டு, ஹம்சாருடையாக ரிக்வேதத்தை கையில் கொண்டு, பிரம்ம தெய்வத்யா பூர்லோகே வியவஸ்திதாதித்ய பதகாமினி, பூலோகத்தினுடைய ஸ்திதியை கார்த்தால தேவி இப்படியாக ஒரு ரூபத்தை எடுத்து வகிக்கிறாள். மத்தியான காலே சந்தியா சாவித்ரி யுவதி ஸ்வேதாங்கி ஸ்வேதவாசாஸ்திரிநேத்ரா, பாஷாங்குஷ திரிசூல டமருஹஸ்தா விருஷபாரூடா யஜுர்வேத சகிதா, ருத்ரதைவத்யா புவர்லோக வியவஸ்திதாதித்ய பதகாமினி. மத்தியான காலத்திலே வெள்ளை நிறமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு வெள்ளையாக யுவதியாக, கார்த்தால பாலையாக இருப்பார்னு சொல்லிட்டார், மத்தியானம் யுவதியாக இருப்பார். பாஷாங்குஷத்தோடு சேர்ந்து இப்ப திரிசூலமும் டமரமும் கையில வச்சுருக்கா, மாஹேஸ்வரியாக இருக்கிறதுனால எஜுர்வேதத்தை அம்சமாக கொண்டிருக்கிறாள். அதனால தானே எஜுர்வேதத்தில் வர நமகத்துக்கு ஏற்றம் ஜாஸ்தி. எல்லா வேதத்திலையும் ருத்ரம் உண்டு. ரிக்வேதத்தில் பஞ்சருத்ரம்னு உண்டு, சாமவேதத்திலையும் ருத்ரம் உண்டு, அதர்வண வேதத்திலையும் ருத்ரம் உண்டு. ஆனால் நமக்கம் தானே இன்னைக்கு ருத்ரம், ஸ்ரீருத்ரம்னு சொன்னோன்னா நமக்கம் தானே எல்லாருக்கும் பிரசித்தியாக தெரியறது. ஏன்னா மத்தியான காலத்தில் எஜுர்வேத ரூபியாக விஷவாகினியாக மாஹேஸ்வரி இருக்கிறாள் அப்படிங்கிறதுனால விசேஷமாக ஸ்ரீருத்ரம் அப்படின்னாலே நமக்கம்னு எல்லாருக்கும் தெரியாது. சாயான்ன காலே சந்தியா சரஸ்வதி விருத்த கிருஷ்ணாங்கி, விருத்த ரூபத்தோடு சாயங்காலம் இருக்கிறாள், சரஸ்வதி ரூபமாக இருக்கிறாள், கருப்பு வர்ணத்தோடு இருக்கிறாள். கிருஷ்ணாவாசாஸ்திரிநேத்ரா சங்க கதா சக்கர பத்மஹஸ்தா கருடா ரூடா. இப்போ பாஷாங்குஷம் இல்லை, சங்க சக்கர கதாபாணியாக பத்மஹஸ்தத்தோடு ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் கதை, ஒரு கையில் சங்கம். எப்படி விஷ்ணு இருப்பாரோ வைஷ்ணவியாக இருக்கிறாள். சாமவேத சகிதா விஷ்ணு தெய்வத்யா ஸ்வர்லோக வியவஸ்திதாதித்ய பதகாமினி. மத்தியானம் புவர்லோகத்தை பரிபாலனம் பண்ற விஷவாகினியாக இருக்கிறாள். சாயங்காலம் ஸ்வர்கலோகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய வைஷ்ணவியாக இருக்கிறாள், சாமவேத ஸ்வரூபியாக இருக்கிறாள். அதனால தான் பகவத்கீதையில விஷ்ணுவின் அம்சமாக வந்த கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணர் சொல்லுகிறார், வேதானாம் சாமவேதோஸ்மி. ஏன்னா என்னுடைய வைஷ்ணவி சாமவேதத்தை தான்ப்பா கையில் வச்சுட்டு இருக்கா. அதனால நான் வேதமாக இருந்தேன் என்றால் 3 வேதத்தில் நான் சாமவேதமாக இருக்கிறேன்னு நான் ஏன் சொல்றேன்? ஏன்னா என்னுடைய சக்தி சாமவேதத்தினுடைய அம்சபூதையாக இருக்கிறாள். சாமவேத சகிதா விஷ்ணு தெய்வத்யா ஸ்வர்லோக வியவஸ்திதாதித்ய பதகாமினி. அடுத்து கேட்கிறார், கான்யக்ஷர தெய்வதானி பவந்தி. எத்தனை அக்ஷரம் கேட்டதுக்கு 24 அக்ஷராணி, 24 அக்ஷரங்கள்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு தேவதை உண்டு அப்படிங்கிறத அந்த முத்ரா விஷயம் வரும்பொழுது பார்த்தோம். அந்த ஒரு அக்ஷரத்துக்கு உண்டான தேவதையை சொல்லிக்கொண்டே வருகிறார். பிரதமமாக்னேயம், முதல் அக்ஷரத்துக்கு அக்னிதான் பகவான். த்விதீயம் பிராஜாபத்யம், 2வது அக்ஷரத்துக்கு பிரஜாபதி தான் தெய்வத்தை. திருத்தீயம் சௌமியம், 3வது அக்ஷரத்துக்கு சௌமிய தேவதை. சதுர்த்தம் ஐஷானம், 4வதுக்கு ஈசானர் தான் தேவதை. பஞ்சமாதித்யம், ஆதித்யன் 6வது அக்ஷரத்துக்கு தேவதை. 5வது அக்ஷரத்துக்கு தேவதை. ஷஷ்டம் பார்ஹஸ்பத்யம், ப்ரஹஸ்பதி இருக்கிறாரே 6வது அக்ஷரத்துக்கு தேவதை. சப்தமம் பக தெய்வதம், பகா
அப்படிங்கிற தெய்வம் வந்து 7வது அக்ஷரத்துக்கு தேவதை. பகபூஷா இதெல்லாம் நிறைய இந்த சஹஸ்ரநாமத்தில் கேட்டிருப்பேன். இந்த நாமாக்கள்லாம் அது அப்படி ஒன்னொன்னா வரது, நான் அப்படி சொல்லிகிட்டே வரேன். அஷ்டமம் பித்ரு தெய்வத்தியம், பித்ருக்களும் தேவர்கள் தானே, பித்ரு தேவர்கள் தானே சொல்றோம். அந்த பித்ரு தேவர்கள் 8வது அக்ஷரத்துக்கு அதிதேவதையாக இருக்கிறார்கள். நவம அரியமனம், அரியமனம் என்று சொல்லக்கூடியவர் நவமம் 9வது அக்ஷரத்துக்கு தேவதையாக இருக்கிறார். நவமம் அரியமனம். தசமம் சாவித்ரம், 10வது அக்ஷரத்துக்கு சாவித்ரி தேவதை. 10வது அக்ஷரம் சாவித்ரி தேவதை. தசமம் சாவித்ரம். ஏகாதசம் துவாஷ்டிரம், துவஷ்டா என்பவர் 11வது அக்ஷரத்துக்கு தேவதை. துவாதசம் பௌஷ்ணம், பூஷா அப்படின்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, அவர் 12வதுக்கு தேவதை. திரையோதசம் ஐந்திராக்னம், இந்திராக்னி அப்படிங்கிற சம்யுக்த தேவதை 13வது அக்ஷரத்துக்கு. சதுர்தசம் வாயவ்யம், வாயு 14வது அக்ஷரத்துக்கு தேவதை. பஞ்சதசம் வாமதேவ்யம், வாமதேவர் என்பவர் 15வது அக்ஷரத்துக்கு தேவதை. ஷோடசம் மைத்ராவருணம், மித்ராவருண அப்படிங்கிற தேவதை, இவர் 16வது அக்ஷரத்துக்கு தேவதை. சப்ததசம் வாப்ரவ்யம், வாப்ரவ்யங்கிறவர் 17வது அக்ஷரத்துக்கு தேவதை. அஷ்டாதசம் வைஸ்வதேவ்யம், விஸ்வே தேவாக சொல்றோம் இல்லையா, அந்த விஸ்வே தேவர்கள் 18வது அக்ஷரத்துக்கு தேவதை. ஏகோனவிம்சதிகம் வைஷ்ணவ்யம், வைஷ்ணவி விஷ்ணு 19வதுக்கு தேவதை. விம்சதிகம் வாசவம், வசுக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அஷ்ட வசுக்கள், அவர்கள் 20வது அக்ஷரத்துக்கு தேவதை. ஏகவிம்சதிகம் தௌஷிதம், துஷிதாங்கிற தேவதை 21வது அக்ஷரத்துக்கு. துவாவிம்சதிகம் கௌபேரம், குபேரன் 22வதுக்கு. திரையோவிம்சதிகம் ஆஸ்வினம், அஸ்வினி தேவர்கள், அஸ்வினி குமாரர்கள் 23வது அக்ஷரத்துக்கு தேவதையாக இருக்கிறார்கள். சதுர்விம்சதிகம் பிராமம், 24வது அக்ஷரத்துக்கு அந்த பரபிரம்மே தேவதையாக இருக்கிறது. இத்யக்ஷர தெய்வதானி பவந்தி, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவதால் இந்த 24 தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறப்போகிறோம். எவ்வளோ சுலபமான வழி! இதை விட்டுட்டு என்னெல்லாமோ கஷ்டமான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோமே, இந்த ஒரு காயத்ரி ஜபத்தை பண்ணாம 24 அக்ஷரங்களை சொன்னா இந்த 24 தேவதைகளையும் உபாசிச்ச பலன் ஒரு தடவை சொன்ன மாத்திரத்தால கிடைக்கிறதே. பிரம்ம வாக்கியம், பிரம்மாவுக்கு நாராயணர் சொன்னது ஸ்ரீ பகவான் உவாச்சேர்ந்த ஆரம்பிக்கிறார் உபனிஷதத்தையே. ஜௌர் மூர்தினி சங்கதாஸ்தே லலாட்டே ருத்ரஹா, அடுத்து அவளுடைய ரூப வர்ணனையை பண்ணுகிறார். அவளுடைய லலாட்டத்திலே ருத்ரன் இருக்கிறார், நெத்தியில ருத்ரன் இருக்கார். ப்ருவோர் மேகஹா, ஐப்ரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷில் இருக்கிற நிறைய வார்த்தை சம்ஸ்கிருத ரூட்லேருந்து வந்தது தான். ஏற்கனவே பிரவச்சனத்தில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை இங்கே வரதுனால சொல்கிறேன். ப்ருவோர் மேகஹா, மேகங்கள் அவளுடைய புருவமாக இருக்கிறது, ஐப்ரோஸாக இருக்கிறது மேகங்கள். சக்ஷுஷோஷ் சந்திராதித்யௌ, சந்திரனும் ஆதித்யனும் அவளுடைய கண்களாக இருக்கிறார். இது புருஷ சூக்தத்திலேயே நமக்கு வருது. சந்திராதித்யௌ அவளுடைய சக்ஷு. கர்ணயோஹோ சுக்ர ப்ரஹஸ்பதி, 2 காதுகள், ஒரு காது சுக்ரன், ஒரு காது ப்ரஹஸ்பதி. 2 குருவும் 2 காதா இருக்கு. என்ன அர்த்தம்? குருவாக்கியம் மட்டும்தான் காதுல போகணும், வேற அனாவசியமான விஷயங்கள் காதுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுனால இந்த 2 குரு, தேவ குரு அசுர குரு. அவர் தேவர்களுக்கு குருவாக இருந்தாலும் அசுரருக்கு குருவாக இருந்தாலும் குரு குரு தானே. குரு எப்பவுமே ஹிதத்தை தானே சொல்ல போறார், அஹிதத்தை ஒரு நாளும் குரு சொல்லவே மாட்டாரே. எந்த குருவாக இருந்தாலும், தேவ குருவாக இருந்தாலும் அசுர குருவாக இருந்தாலும் தன்னை அண்டினவனுக்கு அஹிதத்தை பண்ணவே மாட்டாரே. எது அவனுக்கு ஹிதமோ அதைத்தானே செய்வார். பக்தம் ச பஜமானம் ச தவாஸ்மீதி வாதினம் திரிணேதான் சரணம் பிராப்தன் விஷமே அப்பின சந்தியஜேத்துன்னு பக்தன், நான் உன்னுடைய பக்தன்னு எவன் சொல்லிட்டானோ குருநாதர்கிட்ட வந்து, அப்ப அவனுடைய ஹிதம் அன்னையிலிருந்து அவர் கையில போயிடுத்தே. அவருக்கே ஒரு கஷ்டம்னா கூட இவனுடைய ஹிதத்தை தானே அவர் நினைப்பார். தன்னோட சுவார்த்தம் இல்லாமல் தன்னுடைய பக்தன் என்ன ஆவானோ, தன்னுடைய சிஷ்யனுக்கு என்ன ஆகுமோ தானே குரு கவலைப்படுவார். அப்ப குருநாதனுடைய வாக்கியம் மட்டும்தான் உள்ள போகணுங்கிறதுனால இங்க காயத்ரியினுடைய கர்ண ரூபமாக இருக்கக்கூடியது தேவகுருவும் அசுரகுருவும்னு சொல்றார். கர்ணயோஹோ சுக்ர ப்ரஹஸ்பதி நாசிகே வாயு தெய்வத்யே, மூக்கு வழியா தானே காத்து போயிட்டு வந்துன்னு இருக்கு, அதனால வாயு தேவத்தை அவளுடைய மூக்காக இருக்கிறார். தந்தௌ அஷ்டாவுபய சந்தியே, தந்தௌ மேல் பங்கி கீழ் பங்கின்னு 2 இருக்கு. மேல் வரிசை பல், கீழ் வரிசை பல். இது ரெண்டு சந்தியா. பிராத்த சந்தி மேல் வரிசை பல்லா, சாங்கியால சந்தி கீழ் வரிசை பல்லா. முகம் அக்னிஹி, அவளுடைய அக்னிதான் முகமாக இருக்கிறது, அக்னி தேவதன் தான் முகமாக இருக்கிறார். ஜிஹ்வா சரஸ்வதி, அவளுடைய நாக்கு சரஸ்வதி. கிரீவா சாத்யானுகிரகீதிஹி, கிரீவா அவளுடைய கிரீவமாக பிரம்மாதேவரே இருக்கிறாள்.
ஸ்தனயோர் வசவஹா, அவளுடைய ஸ்தனமாக அஷ்டவசுக்கள் இருக்கின்றனர். பாஹ்வோர் மருதஹா, மருதம் என்று சொல்லக்கூடிய காட்டு மருத் தேவதை, காற்று தேவதை அவளுடைய கைகளாக இருக்கின்றன. கையை வீசி நடக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, காத்து வீசுறதுங்கிறோம். அவளுடைய கைகள் காற்று தேவதையான மருத் தேவதைகளாக, மருத் கணங்களாக அவளுடைய கைகள் இருக்கின்றன, 2 கைகளும். ஹிருதயம் பர்ஜன்யம் ஆகாசமுதரம், அவளுடைய ஹிருதயம் பர்ஜன்யமாக இருக்கிறது. பர்ஜன்ய தேவதை அவளுடைய ஹிருதயமாக இருக்கிறார். ஆகாசம், நம்ம எதை ஆகாசம்னு பார்க்குறோமோ அது அவளுடைய வயிறாக இருக்கிறது. தலையை தூக்கி பார்த்தா ஆகாசம் தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அம்பாளோட வயிற்றுக்குள்ள இருக்கோம்னு அர்த்தம். அப்போ நமக்கு பயம் வருமா, கவலை வருமா, சந்தேகம் வருமா, நம்மளை காப்பாற்றுவாளோ மாட்டாளோன்னு வயிற்றுக்குள்ள வச்சுதான் காப்பாத்தின்னு இருக்கா. ஆகாசம் உதரம் நாபிரந்தரிக்ஷம், அவளுடைய நாபி அந்தரிக்ஷமாக இருக்கிறது. இந்த ஆகாசத்தினுடைய உச்சி, அதுக்கு தான் அந்தரிக்ஷம்னு பேர். இந்த அந்தரிக்ஷமாக அவளுடைய நாபி இருக்கிறது. எப்படி வயிற்றுக்கு ஒரு உச்சி புள்ளியாக நம்முடைய தொப்புள் இருக்கிறதோ, அந்த நாபி கமலம் அந்தரிக்ஷமாக இருக்கிறது. கட்யோரிந்திராக்னி ஜகனம் பிராஜாபத்யம் கைலாசமலயா ஊரு விஸ்வே தேவாஜானுனி ஜஹ்னுகுஷிகௌ ஜங்காத்வயம் குராஹா பிதராஹ பாதோ வனஸ்பதயஹ அங்குலயோரோமாணி நகாஷ்ட முகூர்த்தாஸ்தேபி கிரகாஹ. இதெல்லாம் காயத்ரி ஹிருதயத்திலையும், இந்த இப்போ நான் சொல்கிற இந்த லாஸ்ட்டாக நான் சொல்ல ஆரம்பிச்சேனே ஜௌர் மூர்தனி அப்படின்னு, இது காயத்ரி ஹிருதயத்தில் இந்த பங்கி அப்படியே இருக்கு. இதை நம்ம கேட்ட மாத்திரத்தினாலே காயத்ரி ஹிருதயம் கேட்ட பலனையும் அடைஞ்சிடுறோம். ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர, அவளுடைய இடுப்பு இருக்கக்கூடியது இந்திராக்னி அவர்களுடைய இடுப்பாக இருக்கிறாள். தொடையாக இருக்கக்கூடியது கைலாசமலை தொடையாக இருக்கிறது. விஸ்வே தேவர்கள் முட்டியாக இருக்கிறார்கள். காலாக இருக்கக்கூடியது அவர் பிதர தேவர்கள், வனஸ்பதையா காடுகள் இருக்கின்றன. இந்த காடுகள் அவளுடைய கால்களாக இருக்கின்றன. வனஸ்பதையா பாதோ வனஸ்பதையா அங்குலயோ ரோமாணி, அவளுடைய விரல்கள் எல்லாம் ஔஷதிகளாக இருக்கின்றன. அவளுடைய நகங்கள் தான் முகூர்த்தம்னு சொல்றோம். முகூர்த்த நேரம் சொல்றோம் இல்லையா. முகூர்த்தம்னா என்ன காலம்? நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்துல முகூர்த்தம்னு சொல்றோமே, இந்த முகூர்த்த காலமாக இருக்கக்கூடியது அவளுடைய நகங்கள். அஸ்தி, மாம்சம், மேதஸ், இப்படிலாம் பலவிதமா நம்ம பாடியை பிரித்து சொல்றோம் இல்லையா. அந்த அஸ்தியாக இருக்கக்கூடியது நவகிரகங்கள். அவளுடைய அஸ்தியாக இருக்கக்கூடியது நவகிரகங்கள். அவளுடைய மாம்சமாக இருக்கக்கூடியது ருத்துக்கள், ஷட் ருத்துக்கள் அவளுடைய மாம்சமாக இருக்கின்றன. சந்தியா காலஸ்ததாச்சாதனம் சம்வத்சரோ, வருஷங்கள் போகின்றனவே, இந்த வருஷங்கள் தான் அவளுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கான். காலரூபியாக அப்படியே காயத்ரி தேவியை வர்ணிக்கிறார். சந்தியா காலஸ்ததாச்சாதனம் சம்வத்சரோ நிமிஷ மகோராத்திர ஆதித்யச்சந்திரமாக, இதெல்லாம் அவளுக்கு ஒரு ஆடையாக, ஒரு மறைப்பாக இருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் இதைத்தான் அவன் மாயையா போட்டு மறைச்சிருக்கா. டைம் அப்படின்னு ஒரு விஷயம் சத்தியம்னு நம்பின்னு இருக்கோமே, அது ஒரு மறைப்பு, அது ஒரு ஆவரணம். உண்மையிலேயே நேரம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். 3 டென்ஸாகவும் அவர் தான் இருக்கார். பூத பவ்ய பவத் பிரபவே நமஹா. 3 தனித்தனி நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அஜ்ஞானத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். 3 ஒன்று தான். டைம்ங்கிறதே கிடையாதுங்கும் போது தான் டைம்லெஸ் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம போறோம். அதுதான் ஞானம். இதை மறைப்பா அவ பயன்படுத்துறாங்கிறத இந்த ரகசிய உபனிஷத் அழகாக சொல்லுகிறது. சந்தியா காலஸ்ததாச்சாதனம் சம்வத்சரோ நிமிஷம் அஹோராத்திர ஆதித்யச்சந்திரமாக, ஆதித்யனோ சந்திரமாவோ நிமிஷம்னு நம்ம சொல்லக்கூடியதோ இரவு பகல் அயனங்கள், வருஷா வருஷம், சம்வத்சரம், வருடம் அப்படிங்கிற கணக்கு, இதெல்லாம் அவ ஒரு மறைப்பாக பயன்படுத்துகிறாள். இதுதான் மாயைங்கிறாளே, இதான் மாய. டைம் உண்மை நினைச்சுட்டு இருக்கு இல்லையா. உங்களுக்கு இத்தனை வயசாயிடுத்து, அத்தனை வயசாயிடுத்து, நேற்றுக்கு இது நடந்தது, நாளைக்கு இது நடக்க போகிறது, இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கு நினைச்சுட்டு இருக்கேளே, இதுதான் மாயை. அதை நடத்தி காட்டுறாளே, அவதான் மாயா ஸ்வரூபி. இந்த மாயையிலிருந்து வெளியில வந்துட்டா ஞானம். வெளியில வர்றதுக்கு அவளுடைய அனுகிரகம் தான் வேணும். சஹஸ்ர பரமாம் தேவீம் சதமத்யாம் தசாவராம் சஹஸ்ர நேத்ராம் காயத்ரீம் சரணமஹம் பிரபத்யே. 1000 காயத்ரி ஜெபம் பண்ணினால்
பரமமான பலன் கிடைக்கும். சஹஸ்ர பரமா தேவீம் சத மத்யாம் 100 பண்ணினா மத்தியம பலம். தசாவராம் தசமங்கிறது அதமம். ஒரு தீட்டு காலத்தில் தான் 10 காயத்ரி பண்ணணும், மற்ற எந்த காலத்துலையுமே 10 காயத்ரி பண்ணக்கூடாதுன்னு முதலே சொல்லிட்டேன். தீட்டு காலத்துலையும் 100 காயத்ரி பண்ணலாம், 1000 காயத்ரி பண்ணலாம். ஆனால் அப்போ பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லைங்கிறதுனால 10வது பண்ணணும்னு சொல்லியிருக்காள் ஒழிய 10 தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அன்னைக்கும் நீங்கள் நினைச்சேன்னா 1000 காயத்ரி பண்ணலாம். சஹஸ்ர நேத்ராம் 1000 கண்களை கொண்டவள் காயத்ரீம் அந்த காயத்ரியை சரணமகம் பிரபத்யே நான் சரணம் செய்கிறேன். ஓம் தத்சவிதுர்வரேண்யாய நமஹா ஒரு நாமாவளியை இந்த உபனிஷத்திலேயே சொல்றார். ஓம் தத் பூர்வஜயாய நமஹா ஓம் தத் பிராதராதித்ய பிரதிஷ்டாய நமஹா அப்படின்னு ஒரு 3 நாமாவளியை சொல்றார். சாயமதீயானோ திவசகிருதம் பாபம் நாசயதி யார் இதை சாயங்காலம் படிக்கிறாளோ அவர் காத்தாலிருந்து செஞ்ச பாபம் போயிடும். பிராதரதீயானோ ராத்திரி கிருதம் பாபம் நாசயதி யார் இதை விடிய காத்தால படிக்கிறாளோ அவர் ராத்திரி செஞ்ச பாபம் நாசமாகிவிடும். தத் சாயம் பிராதரதீயானோ அபாபோ பவதி யார் இதை பகலும் இரவும் மாறி மாறி படிக்கிறார்களோ அவர்கள் பாப ரஹிதர்களாக பாப விமுக்தர்களாக ஆகிவிடுவார்கள். யயிதம் காயத்ரி ஹிருதயம் பிராமணஹா பட்டேத் அபேயபானாத் பூதோ பவதி இதுதான் அப்பா காயத்ரியினுடைய ஹிருதயம். இந்த ரகசிய உபனிஷதம் காயத்ரி ஹிருதயம் 2வது பாகம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டேன். உபனிஷதம் எங்கே முடிஞ்சது, ஹிருதயம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டேன். இந்த பிராமணர்கள் படித்தார்களே ஆனால் அவர்கள் எதை குடிக்கக்கூடாதோ அதை குடித்த பாவத்திலிருந்து நிவர்த்தியாவார்கள். அபக்ஷ்ய பக்ஷனாத் பூதோ பவதி எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்ட பாவத்திலிருந்து நிவர்த்தியாவார்கள். அஜ்ஞானாத் பூதோ பவதி அஜ்ஞானம் நீங்கி ஞானிகளாக மாறிவிடுவார்கள். ஸ்வர்ணஸ்தேயாத் பூதோ பவதி 5 மகாபாதகங்கள் 5 மகாபாதகங்கள் என்னென்ன? ஸ்வர்ணத்தை திருடுவது மகாபாதகம், அந்த பாதகம் கூட நீங்கிடும்ங்கிறார். ஸ்வர்ணஸ்தேயாத் பூதோ பவதி குரு தல்ப கமனாத் பூதோ பவதி குருவினுடைய பத்னியை சேர்ந்த பாவம் முதற்கொண்டு விலகிவிடும். அபங்க்தி பாவனாத் பூதோ பவதி பிரம்மஹத்யாயாக பூதோ பவதி அதான் 5 பாதகங்களையும் சொல்லிகிட்டே வரார். பிரம்மஹத்தி பாபமாக இருந்தாலும் அவன் அதிலிருந்து சுத்தனாகி விடுவான். அபிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பவதி பிரம்மச்சரியத்தில் இருக்கிற ஒருத்தன் தவறிட்டான் அப்படின்னா அவன் அபிரம்மச்சாரி ஆயிட்டான். திரும்பி அவன் பிரம்மச்சாரி ஆகிறதுக்கு இதை பாராயணம் பண்ணினால் போரும். அது எப்படி சார் பாராயணம் பண்ணினால் போருமானா அதுக்கு நேத்திக்கே நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். நாம மாத்திரத்தினால ஒருத்தன் விடுபடுவதில்லை. அந்த நாமத்துக்கு அபச்சாரம் இருக்கு. அந்த 10 நாம அபச்சாரத்தை அவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னது போல இந்த விஷயத்தை இந்த ரகசிய உபனிஷத்தை அதனுடைய அர்த்தமை புரிஞ்சு கொண்டு எவன் செய்வானோ அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறவன் எவனோ அவனுக்குத்தான் இந்த பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிறதாக சொல்கிறார். பிரம்மஹத்யாயாக பூதோ பவதி அபிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பவதி இத்யனேன ஹிருதயான கீதேன ஹிருதயான் அதீதேன கிரது சஹஸ்ரேணேஷ்டோ பவதி இதை எவன் ஒருத்தன் படித்து கொண்டே இருக்கிறானோ அவன் 1008 யாகங்கள் செய்ததற்கு சமமான பலனை அடைவான். சஹஸ்ரேணேஷ்டோ பவதி கிரதுங்கிறது யாகம் யஜ்ஞம். இந்த யஜ்ஞம் 1008 யஜ்ஞம் பண்றதுக்கு உண்டான பலன் இதை படிக்கிறதுனால கிடைச்சிடும். ஷஷ்டி சத சஹஸ்ராணி ஜப்யானி பலானி பவந்தி அத்தனை சஹஸ்ரம் ஜபம் ஷஷ்டி சத சஹஸ்ரம் பண்ணக்கூடிய ஜப பலன் இதை படிப்பதால் சித்திக்கும். திரும்பவும் சொல்றேன், உங்களை ஜாகிரதப்படுத்திக்கிறதுக்காக சொல்றேன். இந்த அர்த்தத்தை நாம் உணர்ந்து படிக்க வேண்டும்ங்கிறத ஞாபகம் வச்சுட்டே வாங்கோ. இந்த வாக்கியங்களை படிச்சதால மட்டும் பாபம் நாசமாகி விடுதல. அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த அர்த்த ரூபமாக காயத்ரியை வணங்குவதால் நமக்கு ஏற்படுகிறது. அதாவது கார்த்தால சந்திய அந்த ஆகாசத்துல போய் கார்த்தால சந்தி பார்க்குறோம் இல்லையா, சூரியன் வராத நேரத்தில் அர்க்கியம் விடும் பொழுது அப்ப நினைச்சுக்கணும் தேவியினுடைய மேல் பல்லு இது, தேவியினுடைய கீழ் பல்லு இதுன்னு சாயங்காலம் விடும்போது நினைச்சுக்கணும். தலையை தூக்கி பார்த்து நம்ம தேவியனோட வயிற்றுக்குள்ள இருக்கோம்னு நினைச்சுக்கணும். இப்படி நினைச்சுட்டே இருக்கும்போது அவன் விஹித கர்ம தியாகமும் பண்ண மாட்டான், நிஷித்த கர்ம ஆச்சரணமும் பண்ண மாட்டான். அப்படிங்கிறதுனால இந்த படிச்சா பாவங்கள்லிருந்து நிவர்த்தி ஆயிடுவான் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வருது. சம்யக் கிராஹ ஏதர்த்த சித்திர் பவதி சம்யக் கிராஹ ஏத் அர்த்த சித்திர் பவதி இதை சரியாக புரிந்து கொண்டால் இதனுடைய அர்த்தம் புரியும். சொல்லுவார் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பொருள் உணர்ந்து சொல்லுவார். அவ பொருள் உணராம சொன்னாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. பொருள் உணர்ந்து சொல்லும் போது செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ்
பல்லோரும் ஏத்த பணிந்து மணிவாசகர் திருவாசகத்திலே சொல்லியிருப்பது போல அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அர்த்தம் புரியறதுக்கு இதை நம்ம பாராயணம் பண்ணிட்டே வரணும். அழகான பகவத்கீதை ஸ்லோகம், பக்தியா மாம் அபிஜானாதி யாவானிஷ்டாஸ்மி தத்வதா ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். பக்தியா மாம் அபிஜானாதி, எவன் பக்தியுடையவனாக இருக்கிறானோ அவனுக்குத்தான் நான் தெரிவேன். யாவானிஷ்டாஸ்மி தத்வதா, அவன்தான் நீ தத்துவத்தாக நீ புரிந்து கொள்ள முடியும். ததோ மாம் தத்வதோ ஞாத்வா, என்னை அவ்வாறாக தெரிந்து கொண்டு செய்வதற்கு பெயர்தான் பக்தி. பக்தி இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். தெரியறதுக்கும் பக்தி தான் பண்ணணும். இது ஒரு பாரடாக்ஸ். பக்தியினால தான் தெய்வத்தை தத்துவத்தாக புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப பக்தியை கொடுங்கோ. அந்த பக்திக்கு நீ என்ன தெரிஞ்சுட்டு இருந்தாதான் பக்தி பண்ண முடியும். அப்போ நம்ம அந்த சைக்கிளுக்குள்ள நுழைஞ்சிடணும். வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம்னா ஜென்ம ஜென்மாந்திரமா கல்ப கோடி காலமா வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அப்படியே கண்ணை மூடின்னு உள்ளுக்குள்ள குதிச்சுட்டோம்னா ஏதோ ஒன்னு துவாரா இன்னொன்னு கிடைச்சிடும். ஒன்னு கிடைச்சிடுதுன்னா போறோம், ரெண்டும் கிடைச்சதுக்கு சமானம். அப்படிங்கிறதுனால இது சமயக்காக அர்த்தம் தெரிந்து கொண்டு எவர் ஒருத்தர் சொல்லுவானோ அவனே காயத்ரியாக பிரம்மமாக மாறிவிடுவான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி என்று சொல்வது போல பிரம்மஞானத்தை அடைந்தவன் பிரம்மம் தானே. எல்லாத்தையும் பிரம்ம தரிசனம் பார்க்கிறவன், சர்வத்திர பிரம்ம தரிசனம் பார்க்கிறவன் தன்னில் மட்டும் வேற என்னத்தை பார்க்க போறான்? அப்ப தான் இந்த தேகம் இல்லை அப்படிங்கிற தேகாத்ம புத்தி நாசமாயிடுறது இல்லையா? தேகாத்ம புத்தியினுடைய நாசம் தானே ஞானம் ஞானம்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுக்கு தானே ஆசைப்படுறோம். அதுக்கு தான் இந்த ரகசிய உபனிஷத் இந்த ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. யயிதம் நித்யமதீயானோ பிராமணः பிரயதः சுச்சிः சர்வபாபைः பிரமுச்யதே இதி பிரம்மலோகே மஹீயதே இத்யாஹ பகவான் யாஜ்ஞவல்க்யः. இப்படியாக சொல்லி இந்த காயத்ரி உபனிஷதம் ரகசிய உபனிஷதத்தை பூர்த்தி பண்ணுகிறார். இதுலேயே காயத்ரி ஹிருதயம் அந்தர்கதமாக நமக்கு வந்துடுத்து. காயத்ரி ஹிருதயம் இதில் அந்தர்கதமாக வந்துடுத்து. இது கேள்வி பதிலாக இருக்கிறதுனால இது உபனிஷத பாகம்தான். காயத்ரி ஹிருதயம் இதில் அந்தர்கதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. காயத்ரி கவச்சமும் இதே விஷயங்களை தான் திரும்ப திரும்ப சொல்றது. இப்போ நம்ம படித்த விஷயங்களையே தான் திரும்ப திரும்ப சொல்றது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பேரையும் சொல்லி என்னுடைய இந்த அங்கத்தை காப்பாற்று. அதுதானே கவச்சம். கவச்சம்னா ஆர்மர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா? ஆர்மர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதுதான் கவச்சம். இதுக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் ரிஷி ரிக் யஜு சாம அதர்வண அப்படிங்கிற 4 வேதங்களும் சந்தஸ். இதை நாரதர் நமக்காக சொல்றார். காயத்ரி பூர்வதா பாத்து சாவித்ரி பாத்து தட்சிணே பிரம்ம சந்தியாது மே பஷாத் உத்தராயாம் சரஸ்வதி. எங்கெங்க எந்தெந்த தேவதைகள் இருக்கான்னு இந்த ரகசிய உபனிஷத்துல படிச்சோமோ அந்தந்த திக்குகள்ல இருந்து அந்தந்த தேவதைகளை நமக்கு அந்த தேவதைகள் நம்மை பாதுகாக்கட்டும். பார்வதி மே திஷம் ரக்ஷேத் பாவகி ஜலசாயினி யாத்துதானி திஷம் ரக்ஷேத் யாத்துதான பயங்கரி பாவமானி திஷம் ரக்ஷேத் பவமான விலாசினி திஷம் ரௌத்ரிஞ்ச மே பாது ருத்ராணி ருத்ரரூபிணி ஊர்ध्वं ब्रह्माणि मे रक्षेत् अतस्तात् वैष्णवी तथा एवं दश दिशे रक्षेत् सर्वांगं भुवनेश्वरी तत्पद्म पातु मे पादौ जंगे मे सवितुः पदं वरेण्यं कटिदेशे तु नाभिं भर्गः तदैव च देवस्य मे तत् हृदयं धीमहि दिशकल्लयोः दियः पदं च मे नेत्रे यः पदं मे ललाटकम्. ஒவ்வொரு அங்கமாக நெற்றியை இந்த பதம் பாதுகாக்கட்டும், கண்ணை இந்த பதம் பாதுகாக்கட்டும்னு ஒவ்வொரு அங்கமாக நம்மளுடைய அங்கத்தை சொல்லி காயத்ரி மந்திரத்தை அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒவ்வொரு பதத்தையா போட்டு போட்டு சொல்றது இந்த காயத்ரி கவச்சம். இந்த தியஹாங்கிற பதம் என்னுடைய கண்களை காப்பாற்றட்டும், யஹாங்கிற பதம் என்னுடைய நெற்றியை காப்பாற்றட்டும், நஹாங்கிற பதம் என்னுடைய பாதங்களை காப்பாற்றட்டும், நஹா பதம் மே நஹம் பாத்துமே பதம் மூர்தினி என்னுடைய தலையை காப்பாற்றட்டும், நஹாங்கிற பதம் என்னுடைய தலையை காப்பாற்றட்டும். மூர்தினியா ஷிகாயாம் மே ஸ்ரதோதயாத் தத் பதம் பாது மூர்தானம் சகாரஹா பாத்து பாலகம். நெற்றி தலை கால் ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே வருகிறது. சக்ஷுஹு வகாரோர்ணஹ துகாரஹ து கபோலயோஹோ நாசாபுட்டம் வகாரோர்ணஹ ரேகாரஸ்து முகே ததா. ஒவ்வொரு தத்வரேண்யம்னு சொல்றதுல அதுல ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எடுத்து ஒரு அங்கத்தை சொல்லி சொல்றது. ஆஸ்ய மத்தியே மகாரோர்ணஹ கோகாரஹ சுபுகே ததா. கன்னத்திலிருந்து ஆரம்பித்து நாசி வரைக்கும் நம்மளுடைய எல்லா ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்கிறது. முகம்னு மொத்தமாக சொல்லாமல் சீக்ஸ் எல்லாம் காப்பா. சுபுகஹானா சீக்ஸ்,
எல்லா இடத்தையும் ஒன்னொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறது. இத பட்டனாத் ஸ்ரவணாத் வாபி கோசஹஸ் பலம் லபேத். அத்தனை, அதாவது கோ சஹஸ்ர பலம் லபேத், 1000 கோவுக்கு உண்டான பலத்தை அடைகின்றான். முச்சியதே சர்வ பாபேபியா பரம்பிரம்மாதி கச்சதி, பரபிரம்மத்தை அடைகிறான் அப்படிங்கிறதாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த காயத்ரி கவசம்ங்கிற ஸ்லோகம் நகா வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? பதம் மூர்தனிஷிகாயாம் மே பிரச்சோதயாத், தத் பதம் பாத்து மூர்தானம் சகாரஹா பாத்து பாலகம், சக்ஷுஷீத்தோ து வகாரோர்ணஹ துகாரஹ து கபோலயோஹ நாசாபுடம் வகாரோர்ணஹ ரேகாரஸ்து முகே ததா நிகாரோ ஊர்த்வமோஷ்டம் து. மேலே இருக்கக்கூடிய லிப்ஸு ஊர்த்வோஷ்டம்னு பேர், கீழே இருக்கக்கூடிய லிப்ஸுக்கு அதரோஷ்டம்னு பேர். யகாரஸ்து அதரோஷ்டகம், ஆஸ்ய மத்தியே மகாரோர்ணஹ கோகாரஹ சுபுகே ததா, தேகாரஹ கண்டதேசஸ்து வகாரஹ ஸ்கந்ததேசகம், ஸ்யகாரோ தட்சிணம் ஹஸ்தம் தீகாரோ வாமஹஸ்தம். வலது கையை ஸ்யகாரமும் இடது கையை தீகாரமும் காப்பாற்றட்டும். மகாரோ ஹிருதயம் ரக்ஷேத் ஹிகாரஹ உதரே ததா, திகாரோ நாபிதேஷே து யோகாரஸ்து கட்டிம் ததா, குஹ்யம் ரக்ஷது யோகாரஹ ஊருத்வௌ நஹ பதாக்ஷரம், பிரகாரோ ஜானுனி ரக்ஷே சோகாரோ ஜங்கதேசகம், தகாரம் குல்பதேஷது தேசே து யாகாரஹ பதம் யுக்மகம், தகார வியஞ்சனம் சைவ சர்வாங்கே மே சதாவது. அவது அப்படின்னா காப்பாற்று, அவத்து மாம் சொல்றோம் இல்லையா? அவத்து மாம்னா காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். சதா அவது, சதா இந்த இடங்கள்ல இந்த அக்ஷரங்கள் தத் சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமஹி தியோ யோனஹா பிரச்சோதயாத் அப்படிங்கிறதுல இருக்கிற 24 அக்ஷரங்கள் நம்மளுடைய அங்கங்கள் 24 அங்கங்களை காப்பாற்றட்டும். இதம் து கவசம் திவ்யம் பாதாசத விநாசனம். 100 பாதைகள் இருந்தாலும் கிரகபாதை, காலபாதை, இந்த கர்மபாதை, எத்தனை பாதைகள் இருந்தாலும் 100 பாதைகளையும் விநாசம் செய்யும். பாதாசத விநாசனம். சதுஷ்டி கலா வித்யா தாயகம் மோக்ஷகாரகம். 64 கலைகளும் சித்திச்சிடும். வேற என்ன வேணும் நமக்கு? இந்த கவசத்தை படித்தோமே ஆனால் 64 கலைகளும் சித்தித்து விடும். ஏன் இதுக்கு நான் நிறுத்தி நிதானமா அர்த்தம் சொல்லாம அப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏற்கனவே இதே விஷயங்களை தான் அந்த உபனிஷதத்துல யாக்ஞவல்கியர் சொல்லிகிட்டே வந்தார். அதே விஷயங்களை இங்க காயத்ரி மந்திரத்தினுடைய ஒவ்வொரு வர்ணமாக சொல்லி, ஒவ்வொரு அக்ஷரமாக சொல்லி அதே இடங்களை காப்பாற்றட்டும்னு சொல்லிகிட்டே வர்றதுதான் காயத்ரி கவசம். காயத்ரி உபனிஷதம் பார்த்தோம். காயத்ரி ரகசிய உபனிஷதத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய காயத்ரி ஹிருதயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் காயத்ரி கவசம். இந்த 3ஐயும் ஒருத்தன் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே வருவானேயானால் கண்டிப்பாக காயத்ரி தேவியினுடைய சாயுஜ்யத்தை அடைவான் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. காயத்ரி தேவி ஸ்வயம் நமக்கு முன்னாடி இருந்து இந்த விஷயங்களை நமக்கு பிரகாசப்படுத்தினாங்கிறதுலையும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த காயத்ரி புராணத்தை நீங்கள்லாம் ஸ்ரத்தையா பிரவச்சனம் கேட்டதுனால உங்களுக்கு என்னென்ன மனோகாமனைகள் இருக்கோ அத்தனையும் சர்வாபீஷ்டமும் கிடைக்கணுமாக காயத்ரி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, வேதசாரம் இதம் புண்ணியம் புராணம் த்விஜசத்தமஹ வேத பாட சமம் பாட்டே ஸ்ரவணே ச ததைவஹி சச்சிதானந்த ரூபாம் தாம் காயத்ரீம் பிரதிபாதிதாம் நமாமி ஹ்ரீம்மயீம் தேவீம் தியோ யோனஹா பிரச்சோதயாத் அப்படின்னு சூத பௌராணிகர் சௌனகருக்கு சொன்ன மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லி இந்த பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணுகிறோம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீமஹீஷாः கோ பிராமணேபியः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லா லோகங்களும் சுகமாக இருக்க வேண்டும். இந்த மகாமாரி மாறிவிட வேண்டும். எல்லோரும் திரும்ப அவளுடைய ரெகுலரான ஒர்க்குக்கு திரும்பணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காயத்ரி தேவி அனுகிரகம் பண்ணணும். காலே வருஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதः பிராமணா சந்து நிர்பயாः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. सद्गुरु स्वामिनः जय. गायत्री माता की जय.